நம்முடைய பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். வரலாறு நிகழ்ந்திருக்கிறது. விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். விஜயோட இந்த ஆரம்ப கட்ட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் 1967 1977 போல ஒரு வரலாற்று மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லிதான் அவர் தேர்தலை சந்தித்தார். தேர்தல் நெருக்கத்தில் கூட இது ஒரு அதிசய தேர்தல் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அவர் தொடர்ந்து பிரகடனப்படுத்தி வந்தார். களத்துல திமுக அதிமுக இருந்தாலும் கூட தான் ஒரு புதிய சக்தியாக வந்திருந்தவர் தன்னை முதன்மை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் தான் முதன்மை சக்தி அப்படிங்கிற வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்தி இருந்தார். மாற்றம் என்கிற ஒன்றுக்கு மக்கள் தயாராக இருந்திருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட களத்தில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. நீங்கள் கேட்டதை போல அவருடைய முதல் திரைப்படம் நாளைய தீர்ப்பு, அவர் கதாநாயகனாக நடித்த படம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவருக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பால் அவர் முதல்வர் இருக்கையில் கையெழுத்திட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இந்த இடத்தை நகர்த்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளே ஆன ஒரு இயக்கம் கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு, முதல்வர் பதவி என்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பிற்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியலாக இருந்த 1977க்கு பின்பு திமுக அல்லது அதிமுக 2 துருவங்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தன அப்படிங்கக்கூடிய பழைய கணக்குகளை மாற்றி அமைத்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதற்கு அவருடைய உழைப்பும் ஒரு வகையில காரணம். உழைப்பு என்று சொல்வது கிட்டத்தட்ட பிரச்சாரம் ஒரு பக்கம் என்பது இருந்தாலும் கூட, அந்த பிரச்சாரத்தை அவர் அணுகிய விதத்தில் சில முரண்கள் இருந்தாலும் கூட அவர் தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை எதிர்கொண்டார். சிபிஐ விசாரணைக்கு சென்று வந்தார். ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகல, பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளானார். அது அத்தனை நெருக்கடிகளையும் அவர் கடந்திருக்கிறார். கிட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நகராமல் இருந்தார். அதனால் ஒரு நம்பகத்தன்மை எழுகிறது. அந்த நம்பகத்தன்மையினால திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் கூட ஆதரவு கொடுக்கிறார்கள். அந்த இடமெல்லாம் நம்ம கவனிக்கப்படக்கூடிய இடமாக இருந்தது. இது ஒரு வரலாற்று பூர்வமான தருணம். தமிழக அரசியல்ல மிக மிக முக்கியமான ஒரு தருணம். வரலாறு திரும்பும் அப்படின்னு சொல்லிதான் அவர் தன்னுடைய அந்த பரப்புரை வாகனத்திலேயே அண்ணா அவர்களுடைய படம், எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையும் பயன்படுத்தி திரும்புகிறது, வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்தார்கள். உள்ளபடியே இது ஒரு வரலாறு திரும்பி இருக்கிறது. விஜய் அவர்கள் யூகித்தபடியே இது ஒரு அதிசய தேர்தலாகவும் ஆச்சரியத்தை தரக்கூடிய தேர்தலாகவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,70,00,000 மக்களுடைய வாக்குகளை திரும்பி இருக்கிறது அப்படிங்கறதா இங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சொல்லாக இங்க மாறி இருக்கு. சுவாமிநாதன், இந்த நிலையில விஜய் நிறைய சம்பிரதாயங்களை உடைத்திருக்கிறார். அவரோட பதவி ஏற்பிலேயே ஒரு பெரிய ஸ்பீச்சை கொடுத்திருக்கிறாரு. அதுல முக்கியமா கஜானாவை தொடர்ச்சி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நான் இது தொடர்பா வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படிங்கிற வேண்டுகோளையும் மக்கள் கிட்ட வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக நீங்க இதை அப்படியே நான் கடந்த 2021 தேர்தல் வெற்றிக்கு பின்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற போது முதல் முறையாக ஆவினுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. நகர பேருந்துகள், சாதாரண பேருந்துகள்ல மகளிருக்கு இலவசம் வழங்கப்பட்டது. கோவிட் நிவாரணமா 4,000 ரூபாய் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட மக்களுக்கு ஜாக்பாட் அப்படிங்கிற அடிப்படையில பொருளாதார ரீதியான பல பலன்கள். அது நீங்க முந்தைய திமுக ஆட்சியோடும் ஒப்பிடலாம், அதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியோடும் ஒப்பிடலாம். தாலிக்கு தங்கம், மிக்சி கிரைண்டர், மின் விசிறி அப்படியான விஷயங்கள் அதிரடியாக அறிவிக்கப்படும். இங்க விஜய் அவர்கள் அதையும் சாமர்த்தியமா கையாண்டிருக்கிறார். ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கையிலேயே அதிகமான இலவசங்களை கொடுத்த கட்சி தாவேகா தான். நீங்க திமுக அதிமுகவோடு ஒப்பிட்டீங்கன்னா திமுக 2,000 ரூபாய், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகளிருக்கு 2,000 ரூபாய் குலவிளக்கு திட்டம், விஜய் அவர்கள் 2,500 ரூபாய். அது மட்டும் இல்லாம ஏராளமான திட்டங்கள் அறிவிச்சாங்க. தாய்மாமன் சீர்திட்டம், அது இதுன்னு அறிவிச்சாங்க. இவர்களை நம்ம அனுபவம் இல்லாதவர்கள், புதிதாக வர்றவங்க அப்படிங்கிற கோணத்தில் ஒருவேளை அணுகுனா அந்த இலவசங்களை எல்லாம் ஒருவேளை இன்னைக்கு செயல்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் நிதானமாக களமாடுகிறாங்க. அதனாலதான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோங்கிறாங்க. நீங்க கிட்டத்தட்ட நீங்க கேட்டதை போல அவர் தன்னுடைய தரப்பிலிருந்து மட்டும் பேசாம 2 கட்சிகளையும் விமர்சிக்கிறார். இன்னைக்கு கூட பதவியேற்பு விழாவில் சொல்றாரு, தமிழகத்தில் ஒரு தாங்க முடியாத நிதிச்சுமையை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை குறிப்பிடுகிறார். 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறார். இங்க அதை முன்னாடியே திமுக சொன்னதுதான், அதிமுக சொன்னதுதான் நம்மள்ட்ட எவ்வளவு கடன் இருக்குன்னு. விஜய் போன்ற ஒருவர் சொல்கிற பொழுது அது கிரவுண்ட்ல கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரும். உண்மையிலே அரசால செயல்படுத்த முடியாத பல சவால்கள் இருக்கு போல இருக்கு அப்படிங்கிறது கன்வே ஆகும் மக்களுக்கு. ஏன்னா விஜய் அப்படி மக்கள் பார்க்கறாங்க, பார்த்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் அவருடைய வெற்றி அமைந்திருக்கிறது. அப்ப அவருடைய அந்த திட்டங்களும் பாருங்களேன், நீங்க கேட்டதை போலதான் அவருடைய நீண்ட உரை மரபை உடைத்திருக்கிறார். அதே மாதிரி எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல இப்பொழுதே பலரும் விமர்சிக்கிறாங்க. வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது, அது ஏன் பாடப்பட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் சோசியல் மீடியா ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது இன்றைக்கு நேற்று இல்ல. வந்தே மாதரம் 1875 பகிம் சந்திர சட்டர்ஜி எழுதினாரு. அது அன்றைய காலத்துல தேசப்பற்றாளர்களை விடுதலை உணர்வை தூண்டின பாடல். நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், அது இன்னைக்கு ரொம்ப விவாத பொருளா இருக்கிறதுனால. வந்தே மாதரம் ஏன் பாடினாங்கன்னா, கிட்டத்தட்ட 150 வருடம் ஆகிறது வந்தே மாதரம் வந்து. கடந்த வருடம் முழுவதும் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடல கொண்டாடினாங்க. கொண்டாடினதோட மட்டும் இல்லாம கடந்த மே மாசம் 5ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் 5ஆம் தேதி பாராளுமன்றத்துல ஒரு புதிய திருத்தம் கொண்டு வரதுக்கான ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அந்த ஒப்புதல் வேற ஒண்ணும் இல்ல,
ஜனகணமன பாடலுக்கு எந்த அளவுக்கான தேசிய கீதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே முக்கியத்துவத்தோடு இது எல்லா நிகழ்வுகள்லையும் வந்தே மாதரம் பாடலும் ஒழிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு திருத்தத்தை அண்மையில இப்ப இந்த மே 5ஆம் தேதி அதற்கான ஒரு மசோதாவுக்கான முன்மொழிவு தாக்கல் ஆயிருக்கு. அது எதுல திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டம், அந்த சட்டத்துல சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தான் ஒப்புதலுக்கு வரும். பட் இது ஆளுநருடைய ஃபங்க்ஷன்ங்கிறதுனால வந்தே மாதரம் பாடலும் முதல்ல ஒழித்திருக்கிறது. அப்ப அது ஒன்று. இரண்டாவது இதுல மாற்றங்கள் சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி அதற்கு முன்பு வேட்டி சட்டை கட்டிய முதல்வர்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு கோட் சூட்டோட அவர் வருகிறார், நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறார். நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படிங்கிறார். நீங்க முந்தைய அதிமுக அரசோடு இதை ஒப்பிட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடத்துல தொழில்துறை முதலீடு தரணுமா எனக்கு வெள்ளை அறிக்கை தாங்கன்னு கேட்கிறார். அப்ப அந்த துறை சார்ந்த அமைச்சர் ஒரு வெள்ளை காகிதத்தை காட்டிட்டு இதுதான் வெள்ளை அறிக்கைங்கிறார். இங்க இவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே திமுக இருவரும் இத்தனை ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. 1967க்கு பின்பு ஆண்ட இயக்கங்கள். இவருக்கு நெருக்கடியை இவர் தடுக்கிறார். ஒரு வகையில நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்டாரு. 2500 ரூபாய் பெண்களுக்கு, கிட்டத்தட்ட அனைத்து பெண்களுக்கும் பயணம் எல்லா ஊர்களுக்கும் இலவசம். இவர்கள் கொடுத்தது மாநகர பேருந்து, நகர பேருந்து. இவர் அனைத்து பேருந்துகள்ல அனைத்து வழித்தடங்களில் இலவசம் இல்லாமல் சொல்லியிருந்தார். அப்ப அதெல்லாம் தனக்கு நெருக்கடியாக மாறக்கூடாதுன்னு நினைக்கிறார். தாய்மாமன் சீர்திட்டம் சொல்லியிருந்தார். மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய விகிதாச்சாரம் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை தெரியும். பட் இது எதையுமே எல்லாமே அவர் ஒரு தேர்தல் நேரத்தில் உச்சரித்தார். இது மக்கள் தனக்கு சவாலாக மாறிவிடக்கூடாது. கூட்டணியில் இன்னொன்று இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அவை எல்லாவற்றுக்கும் விளக்கமாக ஒரு முற்றுப்புள்ளியாக அல்லது ஒரு இடைக்கால ஆறுதலாக அவர் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்துருவார். 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, ஸோ இந்த கடனை நம்ம முதல்ல சமாளிக்கணும் அப்படிங்கிற இடம். ரெண்டாவது, மக்கள் மன்றத்தை பொறுத்தவரை 2 பிரச்சனை இன்னைக்கு பெரும் பிரச்சனை. ஒன்று சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை, பெண்கள் விவகாரம். அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு வைக்கிறார். கிட்டத்தட்ட அந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, மிக முக்கியமாக போதைப் பொருள் தடுப்பு படை. அதுவும் ரொம்ப முக்கியமானது. நீங்க திமுக அரசு செய்யாத திட்டங்களே இல்லைங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல ஏராளமான நலத்திட்டங்களை செஞ்சாங்க. நம்ம அதையும் இப்பொழுது சுட்டி காட்டலாம், தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட திமுக அரசினுடைய 5 ஆண்டு காலத்துல புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம், கிட்டத்தட்ட மகளிர் கொடுத்த 1000 ரூபாயா இருக்கலாம், உங்க கனவை சொல்லுங்கிற திட்டமா இருக்கலாம். இத்தனை திட்டங்களும் எந்த மக்கள் மன்றத்துல தோல்வி அடைந்த இடம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை. அப்ப அது ஒரு பெரிய பேசு பொருள். அந்த 2 கையெழுத்து அதுக்கு போடுறார். இங்க முந்தைய அரசுகளோடு இதை ஒப்பிடணும். லிட்டருக்கு பால் விலை, ஆவின் பாலை 3 ரூபாயை குறைக்கிறேன், பெண்கள் கட்டணமில்லாத பயணம் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து அரசியல் களம் நகர்கிறது. இன்னொன்னு கேட்கலாம், 200 யூனிட் மின்சாரம் இலவசம். அப்ப அதுவும் இலவசத்துக்கு தான் முன்னுரிமைனா, என்னுடைய பார்வை சரியாக இருந்தா, நான் உள்வாங்கி கொண்டது சரியாக இருந்தா, கிட்டத்தட்ட அந்த பெண் தொகுத்து வழங்கியவர் சொல்கிற பொழுது 500 யூனிட் பயன்பாட்டாளர்களுக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நான் இன்னும் அதை முழுமையான அரசாணை பார்க்கல. அவர்கள் பேசுகிற பொழுது அந்த வார்த்தையை குறிப்பிட்டாங்க. 500 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய மின் பயன்பாட்டாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்பொழுதே இது கிட்டத்தட்ட அனைவருக்குமான பலனா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் விவாதத்தையும் அது ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. மற்றபடி ஒரு தெளிந்த நீரோடை போலதான் அவருடைய இன்றைய உரை இருந்தது. இன்னொன்று கொஞ்சம் அரசியல் நடி தூக்கலாக இருந்தது. அதை கொஞ்சம் கூட தவிர்த்திருக்கலாம். நானும் எளியவன் தான், கிட்டத்தட்ட ஒரு வழக்கமாக செய்த அந்த பிரச்சார யுத்தி இதுல கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 5 கோணங்கள் மரபுகளை உடைச்சிருக்கிறார் அப்படிங்கிறோம். பேசலாம். ஆமா, நிச்சயமா சார், மரபுகளை உடைத்திருக்கிறார். வழக்கமாக அவர் தேர்தல் பரப்புரை எதிர்கொண்டார்ல, ஒரு யுத்தி, தேர்தல் பரப்புரையை ஒரு யுத்தியில எதிர்கொண்டார். அதுல விஜய் ஒரு ஸ்டாராக தெரிவார், அவர் பேசுகிறது எடுபடும். அந்த யுத்தியை தான் இங்கேயும் கையாண்டிருக்கிறார். நான் 5 கோணங்கள் பார்க்கிறேன் சார். ஒன்று, அந்த வெள்ளை அறிக்கை. அந்த வெள்ளை அறிக்கைன்னு சொன்னதுல திமுக அதிமுக 2க்கும் செக் வைத்து விட்டார். நாளைக்கு வாக்குறுதி என்ன கொடுத்தது, ஏன் நிறைவேற்றல கேட்டா, நான் முதல் நாளே சொன்னேன் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு சொல்லி. வெள்ளை அறிக்கை வெளியிடுவார்னு நான் நம்புறேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன். நம்ம நேற்று வரை பேசியது திமுக அரசு காலகட்டத்துல பொருளாதாரம் இரட்டை இலக்கத்தை எட்டியிருக்கிறது உயர்ந்து பேசிய காலத்துல இவர் அவர்களுடைய கடந்த காலத்தை பேச போகிறார். இந்த 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கையா வெளியிடுங்கிறார். அப்ப அவரு முதல்ல ஒரு சேஃபர் சோனுக்குள்ள போய்க்கிறார். ஒரு பாதுகாக்கப்பட்ட கவசத்தை அணிஞ்சுக்கிறார். அது என்ன கவசம்னா, நீங்க பாஜக ஒரு யுத்தியை கையில் எடுப்பாங்க, நம்ம பார்த்தா தெரியும். கடந்த காலங்களில் காங்கிரஸ் செய்த தவறு தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மளால இவ்வளவு தூரம் போராட வேண்டியிருக்கு. அதே போன்று நான் ஒப்பிட விரும்பவில்லை. இவர் பாஜகவின் எதிர் துருவத்தில் நிற்கிறார், ரொம்ப வலிமையாக நிற்கிறார். அதனாலதான் அவர் ராகுல் காந்தி அழைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அதுல நமக்கு அதில் சந்தேகமே இல்லை. ஆனா அந்த பாஜக என்ன யுத்தியை காங்கிரஸ் மீது வீசியதோ அதே போன்று அவர் சொல்றாருல, வெள்ளை அறிக்கையை நான் வெளியிடுவேன் போது முதல்ல தன் மீதான விமர்சனத்தை அவர் எதிர்கொள்வதற்கு பதிலாக அந்த விமர்சனத்தை அடை போட்டு விட்டார். ஒன்று. ரெண்டாவது, முகத்தை மூடிட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறார். இன்றைய நாளிலையும் அதிமுகவையும் விமர்சிக்கிறார். அந்த வெள்ளை அறிக்கை திமுகவுக்கானது, முகத்தை மூடிவிட்டு செல்ல மாட்டேங்கிறது. கடந்த காலங்களில் அதிமுக பாஜக ரிலேஷன்ஷிப்பை அவர் சொல்றார். அப்ப பாஜகவோட எனக்கு ஒட்டும் இல்லை,
உறவும் இல்ல, ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்கான உறவு நிலையில தான் இருப்பேன் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. இதை விட மிக முக்கியமா பவர் சென்டர் இருக்காதுங்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. அது திமுக அதிமுக ஆட்சிகள்ல ஒரு விழா மேடைகள்ல இந்த அளவுக்கான பொதுப்படையாக அது விமர்சிக்கப்பட்டதா அல்லது சொல்லப்பட்டதா அப்படிங்கிற இடம் கவனிக்கத்தக்கது. பவர் சென்டர் இருக்காதுங்கிற தாவேகாவினர் ஒரு ரொம்ப உற்சாக மனநிலையில இருக்காங்க. விஜய் போனா அவருடைய வாகனத்துக்கு பின்னாலே போவாங்க கடந்த காலங்கள்ல. இப்ப அவர் முதல்வர் ஆகிட்டாரு. நேற்று வரை கிட்டத்தட்ட எனக்கு பாதுகாப்பு தரல என்றெல்லாம் சொல்லிவிட முடியும். கிட்டத்தட்ட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கல தாவேகாவினருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கணும். அதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு பவர் சென்டர் உருவாகி விடக்கூடாதுன்னு சொந்த கட்சியும் விமர்சனம் செய்கிறார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 புள்ளியும் விமர்சிக்கிறார். நீங்க வெள்ளை அறிக்கை என்பது திமுகவின் மீதான விமர்சனம். அதுக்கு அடுத்ததாக முகத்தை மூடி செல்ல மாட்டேங்கிறது அதிமுக பாஜக உறவை விமர்சிக்கிறார். தன் சொந்த வீட்டுக்குள்ளேயும் கல்லறிகிறார்ல. கல்லறியதல் என்பது தற்காப்புக்கான கல்லறிதல் அப்படி சொல்றேன் கிட்டத்தட்ட. அப்புறம் குழந்தைகளுக்கு நன்றி சொல்லதா இருக்கலாம், கஜானாவை தூக்க முடியாத சுமையோட கொண்டு போனான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்கலாம், சமூக நீதி சமத்துவ பாதையில தொடர்ந்து போகும்னு சொல்றதா இருக்கலாம். பட் இவ்வளவு நெடிய அரசியல் ஒரு ஆளுநர் நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழாவில் இவ்வளவு நெடிய அரசியல் பேச வேண்டியது இல்லைதான். பட் இருந்தாலும் அவர் எல்லாவற்றையுமே புதுமையாகத்தான் செய்கிறாரு. அந்த கோட்டு சூட்டு போட்டுவிட்டு அவர் அமரக்கூடிய அந்த முதல்வர் இருக்கே என்பதில் நம்ம தமிழக அரசியல்ல அரிதிலும் அரிதான ஒன்று. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலமாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலமாக இருக்கலாம், இவர் எல்லாவற்றிலும் ஒரு சமகாலத்துல ஒரு பெரிய மாறுதல்களை கொண்டு வராங்க. அந்த இலவச மின்சாரம் தொடர்பாக இன்னும் கொஞ்சம் விரிவான தகவல் கிடைத்தாதான் நம்ம அதுலேயும் இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். நிச்சயமா ஒரு கவனமான ஒரு நேர்த்தியான ஃபர்ஸ்ட் மூவ விஜய் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க சொல்றதுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயத்தையும் விஜய் இங்க குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கட்சிக்காரங்க ரொம்ப ஆடலாம் அப்படின்னு நினைக்க வேணாம், அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை அப்படியே மறந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? பொதுவா ஆளும் கட்சியினருக்கு தங்களோட சொந்த கட்சியினர் ரொம்ப தலைவலியா மாறுறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம். அதுக்கு விஜய் கடிவாளம் போட்டிருக்கிறாரு. இத பின்னணியில எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா சார், நிச்சயமாக விஜய் அவர்கள் இதற்கு ஒரு தடை போட வேண்டிய நெருக்கடி அந்த கட்சிக்கு இயல்பாகவே இருக்கு. அதை விஜய் உள்வாங்கி இருக்கிறார். அது ரொம்ப பெரிய விஷயம். அதையும் முதல்வராக பதவியேற்ற மேடையில சொல்றாருல, அது ரொம்ப அதை விட முக்கியமான இடம். ஏதோ ஒரு அறிக்கையா கொடுத்துருக்கலாமே, தாவேகாவினர் அமைதியாக இருக்கணும், நம்முடைய ஆட்சி வந்து விட்டது என்று நாம் ஓவராக பேசிவிடக் கூடாதுன்னு அந்த ஒரு தன்மையான வார்த்தைகளால பயன்படுத்தலாமே. அவர் ஆடிராதீங்கிற வார்த்தையை சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு ஆரோக்கியமான விஷயம். நீங்க கடந்த காலங்களில் திமுக அரசையும் அதிமுக அரசையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில பேசினார், நினைவு இருக்கும் நமக்கு. கிட்டத்தட்ட தூங்கி எந்திரிச்சா அமைச்சர்கள் என்ன செய்யறாங்களோ என்ன பேசுறாங்களோங்கிற பதட்டம் இருக்கிறது அப்படின்னு ஒரு மேடையில பேசியிருந்தார். அப்போ ஒரு ஆட்சி என்னதான் நல்லாட்சியாக இருந்தாலும், நான் சொல்றது அவங்க அமைச்சரை மட்டும் சொல்ல, மூத்த நிர்வாகிகள் எல்லாரையும் குறிப்பிட்டார். ஒரு ஆட்சி நல்லரசாக இருப்பது என்பது கிட்டத்தட்ட அது அரசியலுடைய நிர்வாகத்தின் மட்டுமில்ல, கீழே கடைக்கோடி வரை இருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்களுடைய மனநிலையில, தொண்டர்கள் செய்யக்கூடிய முறைமைகள்ல எல்லாத்துலயும் இருக்கு. சோ அந்த இடத்தை விஜய் ஆழமாக உள்வாங்கி இருக்கிறார். நீங்க மற்ற கட்சிகளை விட தாவேகாவுக்கு அது கொஞ்சம் கூடுதலான பயிற்சியும் தேவை. அதனால விஜய் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார். ரொம்ப குறிப்பா ஆடக்கூடாதுங்கிறாரு, பவர் சென்டர் இருக்காதுங்கிறாரு, ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குங்கிறாரு. சோ இதெல்லாம் இருக்கணும், இருந்தால் அது நல்ல அரசாக இருக்கும். பட் நிறைய சவால்கள் இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் அவ்வளவு பெருமை, அவர் பின்னால் திரண்டவர்கள்லாம் இளைஞர்கள். நம்ம பார்த்தோம், அவர் ஒரு கூட்டத்துக்கு போனாலே மதுரை போன்ற பகுதிகளில் கிரீஸெல்லாம் தடவை அழைத்து சென்றார்கள். இனி முதல்வராக அரசின் நலத்திட்டங்களை தேடி மக்களுக்கு நேரடியாக செல்லணும். அந்த இடங்களெல்லாம் தாவேகாவினருடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும். அதை விட முக்கியமா நீங்க மு.க. ஸ்டாலின் அவருடைய காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு பயணித்தார். அந்த மாவட்டங்களிலே போய் நலத்திட்ட உதவிகளை தொடங்கினார். அதற்கு முன்பு இருந்த ஜெயலலிதா அவருடைய காலத்துல எல்லாம் காணொலி காட்சிகள்ல நிறைய விழாக்கள் நடக்கும். இவர் வேற சொல்லியிருக்கார், முதல்வரான பின்பு கிராமமாக வருவேன்னு சொல்லியிருக்கார். அப்ப நீங்க பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கிறது. சோ தாவேகா தொண்டர்களை தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. நீங்க விஜய் வர்றாருனாலே எங்க கேளிக்கைகள் நடக்க ஆரம்பிச்சு விடுமே, உற்சாக கொண்டாட்டங்கள் வந்துடுமே. அப்ப அதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் தொண்டர்களும் உணர வேண்டும், அதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கு. நிச்சயமா அதை உணர்ந்தே விஜய் பேசி இருக்கிறார் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும், இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வழிகாட்ட போறவர்கள் யார்? விஜய்க்கு பின்னணியிலிருந்து ஒரு முக்கியமான நகர்வுகளை மேற்கொள்ள போகிறார் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு புதுசு அப்படிங்கும் போது இதுல யாரெல்லாம் முக்கிய பங்கு வகிப்பாங்க அப்படிங்கிறது உங்களோட கணிப்பு? ஆமா, நிச்சயமாக இந்த அமைச்சரவையில் அப்படிங்கிறதா நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை அவர்கள் ஒரு பட்டியல் தயாரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த அமைச்சரவையை பொறுத்தவரை செங்கோட்டையன் போன்ற
சீனியர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்கும், ஒரு வழிகாட்டல் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இருக்கிறதுல அவர் தான் ரொம்ப ரொம்ப சீனியருங்கிற முறையில் செங்கோட்டையன் போன்றவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அவருக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஒரு மூத்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பேரெல்லாம் சொல்றாங்க, அரசு ஆலோசகராக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுங்கிறாங்க. ஸோ அது போன்றவர்களுடைய வழிகாட்டுதல்களை இவர் எடுத்துக்கொள்ள முடியும்னு பார்க்குறேன். இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா அரசினுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட அவர் நிறைய நேரம் பேசுகிறார். அவர்கள் வழங்கக்கூடிய புத்தகங்களை அவர்களே எழுதியதாக இருந்தால் ரொம்ப நேரம் ரசித்து பார்க்கிற அந்த காட்சிகள்லாம் இப்ப நம்ம பார்க்க முடிந்தது. ஸோ விஜய் அவர்களும் கருத்துக்களை கேட்பதற்கு, ஆலோசனைகளை கேட்பதற்கு ரொம்பவே தயாராக இருக்கிறார் அப்படின்னும் நம்ம இதன் மூலமா உள்வாங்கிக்கலாம். என்னை கேட்டால் செங்கோட்டையன் அவர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். என்ன கிட்டத்தட்ட அவர் தான் 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நம்ம அப்படியும் கடந்து விட முடியாது. 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் பதவி பிரமாணத்தை பார்த்துதான் வாசித்தார். ஆனா விஜய் அவர்கள் பார்க்காமலே படிக்கிறார். அப்ப அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை இருந்தது இப்ப பார்க்கிற பொழுது கூட. இருந்தாலும் அரசு நிர்வாகத்துல அந்த அணுகுமுறை என்கிற செயல்பாட்டுல கிட்டத்தட்ட செங்கோட்டையன் போன்றவர்கள் இந்த அமைச்சரவையில் முக்கிய இடத்தில் இருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு சில வழிகாட்டல் என்று சொல்வதை விட ஒரு கிட்டத்தட்ட அவர்களுடைய குரல்களுக்கு மதிப்பு இருக்கலாம்னு பார்க்கிறேன். இன்னொன்று கூட்டணி கட்சியில் அந்த தோழமையை மதிக்கிறார். நீங்க கடைசி முடிக்கிற பொழுது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தொடங்கி ராகுல் காந்தி அவர்கள் இருந்து ஒவ்வொருவருடைய பெயரையாக விஜய் சொல்றார். இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு கண்காணியை கூட செயல்பட போறாங்க. அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்காங்க. இந்த அரசோட இந்த நேரத்தில் தான் ஆதரவு. ஸோ அவர்களுடைய குரலுக்கும் அவர் செவிமடுப்பார். அதனால இது ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று இந்த அரசு அமைவதற்கு பெரும் சிரமம் உள்ளானது. அது கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு தெரியும். 2-3 நாட்களாக தமிழகத்தில் என்னவெல்லாம் சம்பவங்கள் நடந்தது, எவ்வளவு போராடி இந்த இருக்கை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியும். மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. 1,70,00,000 மக்கள் வாக்களிச்சுட்டாங்க. 108 தொகுதிகள் கிடைத்து விட்டது. ஆனா அந்த ஒற்றை இருக்கை கிடைக்கிறதுக்கு 3 நாட்களாக 4ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 10ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை விஷயங்கள் நடந்தது என்பது விஜய் அவர்களுக்கு தெரியும். சோ அதனால அவர் இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா இன்னொரு ஒரு முக்கியமான விமர்சனமும் இதுல வைக்கப்படுது. விஜய் பொறுப்பேற்றது, பதவியேற்றது அப்படிங்கிறது ரொம்ப சினிமா பாணியில இருக்கு, எல்லாத்தையுமே சினிமா பாணியில செய்யறார் அப்படிங்கிற விமர்சனம் சமூக வலைதளங்கள் மூலமா தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது. எப்படி பாக்குறீங்க? விஜய் சரியாகத்தான் செய்கிறாரா? விமர்சனம் செய்பவர்கள் தான் இதற்கு பழகி கொள்ள வேண்டுமா? இதை எப்படி அணுகிறது? இல்ல, அவர்களுடைய மெத்தட், அதாவது பேட்டர்னே இதுதானே. அவர்கள் தேர்தலை அணுகியதை இப்படித்தான் அணுகினாங்க. நீங்க ஒவ்வொரு வாரமும் தொடக்கத்தில் இருந்து முதல்ல சனிக்கிழமைகளில் பிரச்சாரத்திற்கு வந்தார். அப்பொழுது விமர்சனத்துக்குள்ளானது வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருது. கிட்டத்தட்ட ஜெய்சங்கர், பழைய கால ஜெய்சங்கர் படம் மாதிரி வாரம் ஒரு முறை தான் வெளியே வருவாரான்னாங்க, பனையுரை விட்டு வெளியே வருவாரான்னாங்க. நீங்க மக்கள் மனசுக்குள்ள ஒரு போயிட்டாரு, மக்கள் மனங்கள்ல இருக்காரு. நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும். நீங்க திமுக மாதிரியே நம்ம அதிமுகவை எதிர்பார்க்க முடியாது. திராவிட பாரம்பரியம், திராவிட கட்சிகள் ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள். இவர்களுடைய ஸ்டேங்கிறது அது இல்லையே. மாற்றம் தான் மக்கள் வாக்களித்திருக்காங்க. நீங்க திமுக மாதிரியே அவர் செயல்படணும்னு நம்ம எதிர்பார்த்து விட முடியாது. பாஜக மாதிரியே காங்கிரஸ் செயல்படணும்னா பாஜக எதுக்கு? பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டல் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க காங்கிரஸுக்கு அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. மத்தியில அதனாலதான் மாறி மாறி வர்றாங்க. நீங்க திமுக போடவே அவர் செயல்படுறாரு, அதிமுக போடவே அவர் செயல்படுறாருன்னா திராவிட கட்சிகள் இருந்தாலும் கொள்கைகளை எடுத்திருக்கிறார். நீங்க செயல்படுத்துகிற விதத்துலதான் மாறுபடுறாரு. நீங்க அடிநாதம் உண்ணாதானே இருக்கு. இன்னும் சிலர் வலதுசாரிகள் பதிவு போடுறாங்க, தமிழ்நாட்டில் முதல் முறையாக கழகங்கள் ஒழிக்கப்பட்டு விட்டது. எங்க ஒழிக்கப்பட்டிருக்கிறது? விஜய் அவர்களும் கொள்கை தலைவராக பெரியார் தானே வச்சிருக்காரு. மீட்டிங்கை முடிக்கிறப்ப என்ன சொல்றாரு? சமூக நீதி சமத்துவத்துக்கான பயணம் தானே சொல்றாரு. அப்ப இதுதானே திராவிட கொள்கை. அவ விஜயே ஒரு திராவிட முகமாகத்தான தன்னை நிலைநிறுத்துறாரு, ஒரு மதசார்பற்ற சக்திகளோடு கைகோர்க்கிறாருல. ஆனா வலதுசாரிகளை பார்க்கிறோம் சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியம் முடிந்து விட்டதுங்கிறாங்க. அவர் திராவிட கட்சிகளோட நீட்சியா தான் தன்னை காட்டுகிறார். நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த அணுகுமுறைகள் அல்ல, சில மாற்றங்களை செய்திருக்கிறார். இங்க அவர் பதவியேற்புல தொடங்கி ஒவ்வொன்றிலும் மாற்றம் செய்கிறார். நீங்க அதையே செஞ்சாருன்னா திமுக மாதிரியே செய்யறாரு, அதிமுக ஸ்டைல்லே இருக்கு, இதுல என்ன மாற்றம் அப்படிங்கிற விமர்சனம் வரும். பட் அவர் செய்கிறதுல நான் பாராட்டுவது அல்லது நான் கவனித்தது, உண்மையாக கவனித்தது, கிட்டத்தட்ட அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் என்று சொல்றதுல இருந்து எல்லாவற்றிலும் மாறுபடுகிறார். நீங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் தாங்க விமர்சனம், ஆட்சிக்கு வந்த பின்பு உங்களோட செயல்பாடு தான். அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு விமர்சிக்கிறாரு. ஆட்சிக்கு வந்த பின்பு விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து எழுகிறது? முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு விமர்சித்தது பாஜக, முந்தைய அதிமுக அரசு இல்லை. அவர்கள் கிட்டத்தட்ட கஜானா காலியாகி விட்டது அல்லது ஒன்றுமே இல்லாமல் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்ப இவர்களுடைய மெத்தட் அல்லது பேட்டர்ங்கிறது முற்றிலுமே புதியதாக ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த புதுமையை நோக்கித்தான் அவர்கள் பயணிக்கிறாங்க. இதுக்கு நீங்க கேட்டது மாதிரி சரி, இது விஜயோட ஸ்டைல் ஆஃப் ஹேண்டிலிங் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி திரு சுவாமிநாதன்.